ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மற்றும் அதிமுக இடையே இன்று பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். இந்த தொகுதி பங்கீடு ஆலோசனையில எவ்வளவு தொகுதி வரைக்கும் பாஜக கேட்க இருக்கலாம் என்ற தகவல்கள் ஏதேனும் கசிந்திருக்கா? என்ன சூழல் இந்த ஆலோசனை பொறுத்த வரைக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்திருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் தொடங்க இருக்கிறது. இதற்காக பாஜக தரப்புல அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்றைய தினம் தமிழகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு ஆலோசனையில ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக பியூஷ் கோயல் தங்கியிருக்கக்கூடிய எம்ஆர்சி நட்சத்திர விடுதியில இன்று மதியம் 1 மணி அளவில் கிரீன்வே சாலை இல்லத்தில் இருந்து புறப்பட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புல இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்புல பங்கேற்ப இருக்கிறதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக தரப்புல கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது பாஜக தலைமையின் தரப்பில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாகவும் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதியாகவும் இருப்பதால இந்த சந்திப்புல இது தொடர்பான விரிவான ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய முடியும், எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளிடமும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதால 2 கட்சி தலைவர்களும் மாறி மாறி அது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சுமூக உடன்பாடை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பாஜக தரப்புல முனைப்பு காட்டியிருப்பதால பாஜக விருப்பம் தெரிவித்திருப்பதால கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்புல முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட இருப்பதால 2 கட்சி தலைவர்களுமே பேசி ஒரு சுமூக உடன்பாடை எட்டுவதற்கு இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த சந்திப்பிற்கு பிறகாக 2 கட்சிகளுக்குமே எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாம பியூஷ் கோயலுடைய இந்த வருகை என்பது வெறும் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தொகுதி பங்கீடு மட்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மற்ற பிற கட்சிகளையும் இணைப்பதற்கான அந்த ஒரு சந்திப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்திருந்த தேமுதிக, பாமக உள்ளிட்ட மற்ற பிற கட்சிகளையும் மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை மத்திய அமைச்சர் கோயல் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.